பெரிய பெரிய மலைகளும் நீண்டு ஓடும் நதிகளும் அடர்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு ரொம்ப ரொம்ப அழகான காடு இருந்தது. அந்த காட்டிலே சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் சண்டை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. காலை நேரத்திலே பறவைகள் கீச் கீச் என்று பாடும். மாலை நேரத்திலே காற்று சல சல என்று மரங்களோட பேசும். அந்த காட்டின் நடுவிலே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது கண்ணே. அது எல்லா விலங்குகளுக்கும் ஒரு அம்மா மாதிரி. யாருக்காவது கவலை இருந்தா, யாருக்காவது சந்தோஷம் இருந்தா அந்த மரத்தடிக்கு வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த காட்டில்தான் ஒரு குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அந்த முயலுக்கு வெள்ளை வெள்ளை ரோமம், நீளமான காதுகள், எப்போதும் துள்ளி துள்ளி ஓடும் கால்கள் இருந்தது. அது ஓட ஆரம்பிச்சா காற்றுக்கே போட்டிதான். தன்னோட வேகத்தை நினைச்சு அந்த முயலுக்கு ரொம்ப பெருமை. இந்த காட்டிலேயே நான் தான் வேகமானவன்னு அது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும். சில நேரம் அந்த பெருமை மற்ற விலங்குகளுக்கு கஷ்டமா இருக்கும் வார்த்தைகளாக மாறும். அதே காட்டிலே இன்னொரு சின்ன விலங்கு வாழ்ந்து வந்தது. அது ஒரு குட்டி ஆமை. ஆமை மெதுவாக நடக்கும், மென்மையாக பேசும், யாரிடமும் கோபப்படாத குணம் கொண்டது. காலை எழுந்ததும் சூரியனை பார்த்து நன்றி சொல்லும். இன்னொரு நாள் கிடைச்சிருக்குன்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படும். அது வேகமாக ஓட முடியாது, ஆனா எப்போதும் தன் வேலைகளை பொறுமையா செய்து முடிக்கும். ஒரு நாள் காலை ஆலமரத்தடியில் எல்லா விலங்குகளும் உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ முயல் துள்ளி வந்து, நேத்து நான் இவ்ளோ தூரம் ஓடினேன் தெரியுமா? நீங்க யாருமே என்னை பிடிக்க முடியாதுன்னு பெருமையா பேச ஆரம்பிச்சது. மான் சிரிச்சது. அணில் மரத்துல ஏறிச்சு. ஆனா ஆமை மட்டும் அமைதியா இருந்தது. முயல் ஆமை பக்கம் திரும்பி, ஆமையே, நீ இவ்வளவு மெதுவா இருந்து என்ன சாதிக்க போறன்னு கிண்டல் பண்ணுச்சு. ஆமை அமைதியா, வேகம்தான் எல்லாம் இல்லை, பொறுமையும் முயற்சியும் இருந்தா எந்த இலக்கும் அடையலாம்னு சொன்னது. இந்த வார்த்தை முயலுக்கு பிடிக்கல. உடனே, சரி, நம்ம இருவருக்கும் ஓட்டப்போட்டி வைப்போம்னு சவால் விட்டது. அடுத்த நாள் காலை காடு முழுக்க போட்டிக்கு தயாரானது. மான் முடிவு கோட்டை குறித்தது. பறவைகள் மரங்களில உட்கார்ந்து பார்த்தாங்க. 1, 2, 3 இன்னு சொன்னதும் முயல் மின்னல் போல ஓடியது. சில நொடிகளில் அது கண்களுக்கு தெரியாத தூரம் போயிடுச்சு. முயல் ஓடிக்கொண்டே, இந்த ஆமை இன்னும் ஆரம்பத்தில்தான் இருக்கும்னு சிரிச்சது. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு மரத்தடியில் நிழல் பார்த்தது. இங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சு படுத்துக்கிட்டது. குளிர்ந்த காற்றுல கண்கள் மூடிச்சு. முயல் தூங்கிட்டது. ஆனா ஆமை மெதுவா இருந்தாலும் ஒரு அடியையும் நிறுத்தாம நடந்தது. நான் வேகமா ஓட முடியாது, ஆனா நான் நிக்க மாட்டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நடந்தது. கால்கள் வலிச்சாலும் தண்ணீர் குடிச்சு மீண்டும் நடந்தது. நேரம் நகர்ந்தது. சூரியன் மேலே வந்தது. சில நேரம் கழிச்சு முயல் விழிச்சுக்கிட்டது. முன்னால பார்த்தா ஆமை முடிவு கோட்டுக்கு ரொம்ப அருகில இருந்தது. முயல் முழு வேகத்துல ஓட முயற்சி பண்ணுச்சு. ஆனா தாமதம். ஆமை மெதுவாகவே முடிவு கோட்டை கடந்தது. காடு முழுக்க கைத்தட்டல். பறவைகள் பறந்தது. ஆமை வெற்றியின் சந்தோஷத்துல கண்களில் கண்ணீர். முயல் தலை குனிந்து, நான் தவறு செய்தேன், வேகம் இருந்தா போதும்னு நினைச்சேன், பொறுமை இல்லாம தோற்றேன்னு சொன்னது. ஆமை சிரிச்சபடி, நம்ம திறமையை சரியா பயன்படுத்தினா போதும், பெருமை பேசாம தொடர்ந்து முயற்சி செய்தா வெற்றி நிச்சயம்னு சொன்னது. அந்த நாளிலிருந்து முயல் மாறுச்சு. மற்றவர்களை மதிக்க ஆரம்பிச்சு. காடு இன்னும் சந்தோஷமா மாறுச்சு. இந்த கதை இன்னைக்கும் குழந்தைகளுக்கு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு கதை மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சியே உண்மையான வெற்றி. ஆமை வெற்றி பெற்ற அந்த நாளுக்குப் பிறகு அந்த காடு பழையதை விட இன்னும் அமைதியாகவும் இனிமையாகவும் மாறியது. விலங்குகள் எல்லாம் அந்த ஓட்டப் போட்டியை ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாமும் எங்கேயாவது பெருமை பேசுகிறோமா? நாமும் யாரையாவது இகழ்ந்திருக்கிறோமா என்று அவரவர் மனசுக்குள்ளே கேள்விகள் எழுந்தது. முயல் மட்டும் ரொம்பவே மாறிப்போனது. முன்பெல்லாம் அது காலை எழுந்தவுடனே துள்ளி ஓடி, நான் தான் வேகமானவன் என்று சொல்லாம ஒரு நாள் கூட இருக்காது.
ஆனா இப்போ அது மெதுவாக எழுந்து சுற்றி பார்த்து மற்ற விலங்குகளை கவனிக்க ஆரம்பிச்சது. நான் வேகமாக ஓடுறேன். ஆனா எல்லாருக்கும் அவர்களுக்கான தனித்திறமை இருக்கு என்று முயல் முதன்முறையாக உணர்ந்தது. ஒரு நாள் காலை முயல் மெதுவாக ஆமை வீட்டுக்கு நடந்து வந்தது. ஆமையே, நான் உன்னிடம் ஒன்று சொல்லணும்னு சொன்னது. ஆமை சிரிச்சபடி சொல்லு முயலேன்னு சொன்னது. முயல் தலை குனிந்து, நான் முன்னாடி உன்னை கிண்டல் பண்ணினேன். அது தவறு. நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தாய்ன்னு மனமார்ந்த குரலில் சொன்னது. அத கேட்ட ஆமை சந்தோஷமா சிரிச்சு, நாமெல்லாம் கற்றுக்கிட்டாலே போதும், அதுவே உண்மையான வெற்றின்னு சொன்னது. அந்த நாளிலிருந்து முயலும் ஆமையும் நல்ல நண்பர்களா மாறினாங்க. முயல் தன்னோட வேகத்தை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்த ஆரம்பிச்சது. காடு முழுக்க செய்திகளை சீக்கிரமா கொண்டு போவது, உதவி தேவைப்படும் விலங்குகளை உடனே அழைத்து வருவது மாதிரி வேலைகளை முயல் செய்தது. ஆமை மெதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுற, பொறுமையை கற்றுக் கொடுக்கிற நண்பனா மாறியது. ஒருமுறை காட்டில பெரிய மழை பெய்தது. நதியில் தண்ணீர் ரொம்ப அதிகமா ஓடியது. சில குட்டி விலங்குகள் பயந்து போனாங்க. அப்போ முயல் வேகமா ஓடி, பயப்படாதீங்க, எல்லாரும் ஆலமரத்தடிக்கு வாங்கன்னு தகவல் சொல்லுச்சு. ஆமை மெதுவா நடந்து வந்து பயந்த விலங்குகளை சமாதானப்படுத்திச்சு. அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கும்னு சொன்னது. அந்த நேரத்துல எல்லா விலங்குகளுக்கும் நல்லா புரிஞ்சது. வேகம் மட்டும் போதாது, பொறுமை மட்டும் போதாது, இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நல்லபடியா நகரும். மான் சொன்னது, முயலோட வேகம் இல்லைன்னா நமக்கு செய்தி நேரத்துக்கு கிடைக்காது. அணில் சொன்னது, ஆமையோட அமைதி இல்லைன்னா நமக்கு தைரியம் இருக்காது. பறவைகள் வானத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து சந்தோஷமா பறந்தன. அந்த நாளிலிருந்து அந்த காடு ஒரு புதிய விதமா வாழ ஆரம்பிச்சது. யாரும் யாரையும் இகழல, யாரும் தன்னை மட்டும் உயர்ந்தவன்னு நினைக்கல. ஒவ்வொருவரும் தன்னோட திறமையை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினாங்க. குழந்தைகள் இந்த கதையை கேட்டப்போ முயலையும் ஆமையையும் நினைச்சு சிரிச்சாங்க. அதே நேரம் கற்றுக்கிட்டாங்க. இன்றும் அந்த ஆலமரத்தடியில் மாலை நேரத்துல விலங்குகள் கூடும்போது யாராவது ஒரு குட்டி விலங்கு கேட்கும், அந்த ஓட்டப்போட்டி கதை சொல்லுங்கன்னு. அப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா அந்த கதை ஒரு கதை மட்டும் இல்ல, நல்ல மனிதரா வளர ஒரு வழிகாட்டி. வேகம், பொறுமை, நல்ல மனம் மைனஸ், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் உண்மையான வெற்றி.